கரங்களை தட்டி செம்மையா பண்ணாங்க. அவ்வளவுதான வேண்டியது. பிரச்சனை நம்ம உதவிகளை நம்மளே பாராட்ட மாட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லுவாங்க. பாஸ் பண்ணா சாட்சி சொல்லணும். பாஸ் பண்ண வச்சார்ல ஆண்டவர் நன்றி சொல்றாரு. அதனாலதான் சாட்சி சொல்ல சொல்றாரு. பிறந்தநாள் வாங்கி கொடுத்தா அவங்க அம்மா வாங்கி கொடுத்தா யாருக்கும் சாக்லேட் வரல. அவங்க அப்பாவா? ஹல்லேலூயா. ஷேக் பிரைஸ் சொல்லுவாங்க. சத்தமா பேசுவாங்க. நம்மளுக்கு சத்தமா பேசுவாங்க. போன 16ஆம் தேதி நான் நினச்சி போனேன். நான் பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் நிறைய நடந்தது. அன்னைக்கு பாஸ் பண்ணி காப்பாற்றிட்டாரு. நிறைய விஷயம் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து சீக்கிரம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போது சவுண்ட் வரலன்னு சொல்லிட்டு வச்சேன். பிளக்கு எடுக்கும்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த அடிப்பட்ட விரலையே வந்து டக்குன்னு இருந்துச்சு. அடிப்பட்டதுனால சாக்கெட்ஸ் வருது. அடிப்பட்டது சாக்கெட் கையில் அடிப்பட்டுச்சா? ஆனால் ரொம்ப பெரிய இது இல்லாமல் சின்ன வழியோட காப்பாற்ற மேலும் எந்த ஒரு விஷயம் இல்லாத மழை கொடுப்பா. லாஸ்ட் மண்டே மார்னிங்லேருந்து எங்கள் பெரிய பையனுக்கு ஃபஸ்ட்டு வாமிட் பண்ணான். அப்புறம் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்ததுலேருந்து லூஸ் மோஷனாக போயிட்டு இருந்தேன். ஆக்சுவல் மண்டே வந்து ரொம்ப போகல. ஆனால் டியூஸ்டே மார்னிங் மறுபடியும் ஏர்லி மார்னிங் மறுபடியும் வாமிட் பண்ணான். அப்புறம் மறுபடியும் லூஸ் மோஷன் அப்படி ஆகிட்டே இருந்துச்சு. அவன் ரொம்ப டயர்டாகி, அவன் இது வரைக்கும் அப்படி டயர்டாகி நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி டயர்டாகி படுத்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நாங்கள் மெடிசன் எல்லாம் வாங்கினோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த வாரம் ஊரில் இருந்திருப்போம். நாங்கள் ஊருக்கு வெனஸ்டே நைட்டு கிளம்புறதா இருந்தோம். டியூஸ்டே அவனுக்கு ரொம்ப 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 முடியல. ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டோம். நாங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் அவனை நின்னாலே மோஷன் போயிட்டே இருக்கான். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 பேக் டைப்பர் நான் வாங்கி முடிச்சுருக்கேன். அந்த அளவுக்கு அவனுக்கு மோஷன். ஒரு பேக்கில் 24 இருக்கும். நான் 44 கிட்ட 2 டேஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டைப்பர்லேருந்தே வெளியே வந்து அவ்வளோ மோஷனு. பாத்ரூமில் போய் விட்டோம், அங்கே போயிட்டே இருக்கான். நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அவனுக்கு. அப்போ லாஸ்ட் டைம் மாம்பழ சாப்பிட்டு வந்துருக்கு. ஆனால் அப்படியே போயிட்டே இருக்கான், தண்ணி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டால், இல்லை அவன் ஃபஸ்ட் ஏதாவது ஒன்று தான் ஸ்டார். ஏன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒன்று தான் ஸ்டாப் ஆகணும், அது நார்மல் தான். ஆனால் அவனுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நைட் அவனுக்கு நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா அவனுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த பலவீனம் சரியாகணும்னு. அது நைட்டு அதோட அது ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுபடியும் காலையில் வந்து